இப்போ நம்ம எங்க போறோம்? அத்துக்கு. இப்போ நம்ம எங்க போறோம்? அத்துக்கு. ஷாம்பெல்லாம் எடுத்தாச்சு, கப் எடுத்தாச்சு, துணி எடுத்தாச்சு, போய் குளிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. நேற்று வீடியோலேயே பொள்ளாச்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து முடிச்சிருப்பேன். இப்போ பொள்ளாச்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வந்ததுமே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாடிக்கு வந்து போயாச்சு, மேலே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலேயே மிஷின் வச்சு இந்த நூல்கண்டெல்லாம் ரோலிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்குமே வீட்டிலேயே வச்சு பார்த்துட்ருக்காங்க என்னுடைய நாத்தனார். இந்த நூல்கண்டை சுற்றுறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சுற்றி முடிச்சிருச்சு அப்படின்னு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒர்க்கை வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே கூட டேலண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு காமிக்க முடியும். இந்த மிஷினோட ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் போனது தெரிஞ்சு அப்படியே வீட்டுக்குமே பெரிய நாத்தனாருமே கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து பேச ஆரம்பித்தாச்சு. பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டே இருந்ததில் பார்த்திங்கன்னா டைம் போனதே தெரில. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டோம். நைட் நேரம் அப்படிங்கிறதுனால குட்டீஸ் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். ஜென்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பி வால்பாறைக்கு வந்து போயிட்டாங்க. ஜென்ட்ஸ் எல்லாருமே ரிட்டன் வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி அந்த மாதிரி தான் இருக்கும் காலையில். காலையில் எந்திரிச்ச உடனே இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே பாருங்கள், இது போய் நல்லா வந்து ஒளிஞ்சிக்கிருச்சு. நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வெளியே வர்ற மாதிரியே தெரியல. கடைசியில் அதுதான் ஜெயிச்சது. குட்டீஸுமே காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை வந்து குளிக்க வச்சுட்டு அப்படியே கிளம்பி பார்த்திங்கன்னா பெரிய நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிட்டோம். இங்கே மதியம் லஞ்சுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போனதுமே வாசம் நல்லா கமகமன்னு இருந்தது. இங்கே ஆனமலைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டாவே ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மனசு வரவே வராது. இங்கே இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசிட்டு சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாலியாக இருக்கும். நம்ம எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி மதியம் வந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே வந்து கிளம்பிடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு தான் போக போகிறோம். இவங்க வந்து எந்த மாதிரி சில்லி ரெசிபி செய்கிறாங்க அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து காமிச்சு தரேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஜேபி சில்லி மசாலா வந்து சேர்த்துட்டு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த முட்டையும் மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். குருமிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறது. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். மல்லித்தூள் வந்து ஜாஸ்தியாக போடணும், மிளகுத்தூள் கம்மி தான். கறி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அவங்க சொன்னது எல்லாத்தையுமே அரைச்சி அந்த குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய கிரேவி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு தக்காளி பழமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா சேர்த்து வேக வச்சுருக்க இந்த கிரேவியுமே இது கூட சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்த சில்லியுமே நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். சமையல் ரெடி ஆகிற டைமுக்குள்ளே குட்டீஸ்லாம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சின்ன ஒரு கத்தாழை செடியை பார்த்தாலே அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆசை வந்துடும். இதோட மடலும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பசங்களை வந்து ரொம்ப நேரமாக உள்ளே காணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். வெளியே வெயில் பார்த்திங்கன்னா நல்லா சுள்ளுன்னு உச்சி வெயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தது. என்னை பார்த்த உடனே பாருங்கள் டக்குன்னு ஓடியே போயிட்டான். சமையல் வேலையுமே சூப்பராக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்போ சாப்பிட எல்லாருமே அப்படி வந்து உட்காந்தாச்சு. இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து நெய் சாப்பாடு, அதுக்கப்புறம் சிக்கன் சில்லி, அதுக்கப்புறம் பீஃப் கிரேவி, தால்ச்சா.
மதிய சாப்பாடுலாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஆற்றுக்குமே வந்து கிளம்பிட்டோம். ஆனமலை அப்படின்னு சொன்னாவே இந்த ஆறு வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆற்றோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லு படத்தில் வடிவேலு காமெடி ஒன்று ஆற்றுல இருக்க மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த சீன்லாம் இந்த ஆற்றுல தான் எடுத்தது. ரொம்ப நேரமாக குட்டீஸ் வந்து நல்லா வந்து ஜாலியாக விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் இங்கேருந்தே கிளம்புனோம். வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபி வடை எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடியில் போய் உட்காந்துருந்தா அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் ஒரு 11 மணி வரைக்கும். பிரிச்சு விட்டுருங்க. நேரடியா தன்னுடைய கணவனை தாக்கறதுக்கு முயற்பட்டா முடியாது. அதனால இன்டீரியர் அடுத்த முடிச்சு அடுத்தோம்னா ஊராமுலை ஊட்டி விட்டு தாம்பூலம் தான். சின்ன பிள்ளைகளை சாப்பிடக்கூடாது. எல்லாமே பெரிய பசங்க நல்லா இருக்கும். நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சேஃபாக வந்து வந்தாச்சு. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.